பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் பைபிள் இன் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தினம் தேவன் இந்த பூமியை எப்படி ஸ்திரப்படுத்தி மனிதனுக்கு கொடுத்தார், அதிலே இருக்கிற ஒரு டெக்னாலஜி, ஒரு தொழில்நுட்பத்தை கூட நாம் ஒப்பிட்டு பார்த்து கற்றுக்கொள்ள போகிறோம். அன்பானவர்களே, ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 நாம் பார்த்தோம், தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று சொல்லி பார்த்தோம். உண்டாக்கினதான இந்த பூமி எப்படி இருந்தது, அதை எப்படி மனிதருக்கு ஏற்ற விதமாய் தேவன் நமக்கு கொடுத்தார் என்று சொன்னால், ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 இப்படி சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பூமியை இருளுக்குள் வைத்திருக்கிறார், இருட்டாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த பூமியை சுற்றிலும் தண்ணீர் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் உண்டாக்கினதான பூமியை தேவன் இருளிலும் தண்ணீருக்குள்ளவும் ஏன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி யோசிக்க வேண்டும். இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. சரி, இந்த பூமியை எப்படி ஸ்திரப்படுத்துகிறார், எப்படி வெளியே கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். முதலாவது நாளிலே தேவன் என்ன செய்கிறார்? 3வது வசனத்திலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ இருளுக்குள்ளவும் தண்ணீருக்குள்ளவும் இருக்கிற இந்த பூமிக்கு முதலாவது வெளிச்சத்தை கொடுக்கிறார். பிறகு என்ன செய்கிறார்? 2வது நாள் 3வது நாள் என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் வசனத்திலே வாசிப்போமானால், ஆதியாகமம் 1 அதிகாரம் 6வது வசனத்திலே, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தின் நின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். இந்த வசனத்திலே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவன் தண்ணீருக்குள் இருக்கிற பூமியை அந்த ஜலத்துக்கு மத்தியிலே ஒரு விரிவை உண்டாக்குறார். விரிவை உண்டாக்கி ஜலத்தின் நின்று ஜலம் பிரிக்கப்படுவதாக என்று சொல்லுகிறார். அப்போ கீழே இருக்கிற ஜலம், மேலே இருக்கிற ஜலம். பின்பு 9வது வசனத்தை நாம் படித்தோம் என்றால், பின்பு தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 10ஆம் வசனம், தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். இப்பொழுது கீழே இருக்கிற ஜலத்தை எல்லாவற்றையும் ஓரிடத்தில் சேர்த்து அங்கே ஒரு வெட்டாந்தரையை உருவாக்கி அந்த தரைக்கு தான் பூமி என்று பெயர் வைக்கிறார். சுற்றி ஓரிடத்தில் சேரப்பட்டிருக்கிற தண்ணீருக்கு அவர் சமுத்திரம் என்று பெயர் வைக்கிறார். பிரியமானவர்களே, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பூமி இருக்கிறது. முதலாவது தேவன் என்ன செய்கிறார்? வெளிச்சத்தை கொடுக்கிறார். இரண்டாவது, தண்ணீருக்குள் இருக்கிற பூமியை வெளியே கொண்டு வந்து வட்டாந்தரையாய் மாற்றுகிறார். இது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான, நாம் எல்லா குடும்பங்களிலும் உபயோகிக்கிற ஒரு தொழில்நுட்பம், ஒரு பொருள், டெக்னாலஜிக்கு நாம் ஒப்பிட்டு பேச முடியும். நீங்கள் யோசியுங்கள், இது என்னவா இருக்கும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா வீடுகளிலும் இருக்கிற ஒரு பொருள் தான். அதற்கு பேர் என்ன தெரியுமா? ஃப்ரிட்ஜ், குளிர் சாதன பெட்டி. அதற்குள்ள என்னென்ன வைக்கிறோம் என்றால், காய்கறிகள் மற்றும் கெட்டு போகாமல் இருப்பதற்காக அநேக பொருட்களை நாம் உள்ளே வைப்பது உண்டு. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற டெக்னாலஜி என்னன்னு சொன்னா, அந்த பொருள் குளிரில் இருக்க வேண்டும் மற்றும் இருட்டில் இருக்க வேண்டும், இருள் இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் அநேக தரம் மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கினா கூட அந்த சிறப்பெல்லாம் வாங்கும் பொழுது அதுல எழுதி இருக்கும், கீப் இட் இன் கூல் பிளேஸ், கீப் இட் இன் டார்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. டார்க் பிளேஸும் கூல் பிளேஸும் தான் ஒரு பொருளை கெடாம பாதுகாக்கும். இப்பொழுது தேவனும் மனிதனுக்கு கொடுப்பதற்கு முன்னதாக இந்த பூமி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இருளிலும் தண்ணீரால் மூடப்பட்டு குளிரிலும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஏன் தேவன் இதை இப்படி வைத்தார் என்று சொன்னால், நாம் வீட்டிலே உபயோகிக்கிற காய்கறிகள், பழங்கள் எல்லாம் கெடாமல் இருக்க வேண்டும் என்று வைக்கிறோம்.
இப்பொழுது இந்த காய்கறி பழங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த பூமியிலிருந்து தான் விளைகிறது. பூமி தான் எல்லாவற்றுக்கும், எல்லா உணவுப் பொருட்களுக்கும் ஆதாரமாயிருக்கிறது. The earth is the source of all the food. அப்போ இதை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்கிறோமோ அப்படித்தான் தேவன் இந்த பூமியையும் பாதுகாத்து இருக்கிறார். நீங்கள் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும் பொழுது திறந்த உடனே முதல்ல வர்றது லைட், ரெண்டாவது அந்த பொருளை அந்த குளிரூட்டப்பட்ட அந்த இடத்திலிருந்து வெளியே எடுத்துக்கொண்டு ரூம் டெம்பரேச்சருக்கு நம்ம வைப்போம். இதே தான் தேவனும் செய்தார். முதலாவது நாளிலே என்ன செய்தாராம்? இந்த பூமி இருளிலே இருக்கிற இந்த பூமிக்கு முதலாவது ஃப்ரிட்ஜை திறந்தா எப்படி லைட் வருமோ அப்படி லைட்டை போட்டார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். இரண்டாவது நாள், மூன்றாவது நாள் என்ன செய்கிறார்? கீழே இருக்கிற தண்ணீர்களை மாற்றுகிறார், வெட்டாந்தரை ஆக்கி பூமியை வெளியே கொண்டு வருகிறார். அதை தான் மனுஷனுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தொழில்நுட்பம் இப்பொழுதுதான் நமக்கு தெரியும். ஆதியிலே மனிதன் உருவாவதற்கு முன்னதே, மனிதன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னமே தேவன் இதே டெக்னாலஜி தான் அங்க யூஸ் பண்ணி இருக்கிறார். யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு சயின்ஸ் மேன்மையானது, டெக்னாலஜி நம்ம மனிதர்களால் தான் முடியும் என்று சொல்லி பேசுகிறோம் நாம். பிரியமானவர்களே, தேவனுடைய ஞானத்திற்கு ஒப்பான ஞானம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த வேதத்தில் கொடுக்கப்படாத ஞானம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த விஞ்ஞானத்திற்கும் டெக்னாலஜி எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட மிகப்பெரிய சக்தி. அவருடைய ஞானத்தில் ஓர் அளவு, ஒரு சிறிய அளவுதான் நாம் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால் நாம் தேவனை விட பெரியவர்கள் அல்ல. தேவன் தான் மிக மிக ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு தெரியாத காரியம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பதை நாம் புரிந்து தாழ்மையுடன் தேவனுடைய சமூகத்திலே நாம் இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.